இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 3 பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்காங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இது 3த்தையும் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது மீன் குழம்புக்காக புளி வந்து ஊற வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கரைச்சிக்கலாம். இந்த புளியை கரைச்சி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ செய்யுங்க, அப்போ வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியும் போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல வெங்காயம் பூண்டு தக்காளி அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. 3 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், அதாவது சோம்பு தூள் வந்து சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், அது அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புளி தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. கை வச்சு இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளியோட திப்பியெல்லாம் எதுவும் குழம்புல இறங்காமல் இருக்கும். புளி தண்ணியை சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தாங்க வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிடலாம். ஏன்னா குழம்பு வந்து நல்லாவே திக்காக இருக்குது, அதனால் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு இந்த ஓரங்கள்ல எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் அளவுக்கு மீன் வெந்தால் போதுங்க. மீன் வந்து டக்குன்னு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வேக விட்டிங்கன்னா மீன் வந்து குழஞ்சி போயிடும். இப்போ மீன் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்படி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு மீன் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா அந்த மீன் வந்து குழம்புல நல்லா ஊறி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.